கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்ஸை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆக்சுவலி நிறைய கிரிக்கெட் அப்டேட் இல்ல, கொஞ்சம் இருக்கு. ஆனால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட்லி இன்டர்நேஷனல்லேருந்து வழக்கம் போல போகலாம். இன்டர்நேஷனல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி ரோஹித் சர்மா ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கிட்டாரு பிராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்க. இந்தியா விஸ் இங்கிலாண்டோட சீரிஸ் வருதுல, டெஸ்ட் சீரிஸ், அதுக்காக நல்லா விளையாண்டே ஆகணும் இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல வேற ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் ஓவர் ஆனதுனால நம்ம இழந்திருக்கோம். ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போகணும் ஃபைனலுக்கு அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு இங்கிலாந்து சீரிஸ் ரொம்ப முக்கியமான சீரிஸ் ஃபார் இந்தியா. ஸோ பிராக்டிஸ் செஷன்ஸ் இப்போ ஆரம்பிக்கிறாங்க. 25ஆம் தேதி வந்து மேட்ச். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா இந்த இங்கிலாந்து சீரிஸ்ல ஹாரி ப்ரூக் விளையாடுறதா இருந்துச்சு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் இந்த சீரிஸ் விளையாட போறதில்ல. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு திரும்பி போயிட்டாரு. ரீசன் வந்து பர்சனல் ரீசன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. மேபி என்ன அப்படிங்கறத அவங்க அவ்வளோ டீடைல்டா சொல்லல. பட் எனிவே அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி ஐபிஎல்காக இந்தியா வர போறாரு. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா கேன் வில்லியம்சன் கடந்த ஒரு 1.5 வருஷமா அவருக்கு ஒரு பயங்கரமான இன்ஜுரி. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு கப் விளையாண்டாரு. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா டச் பண்ணாரு. இப்போ ரீசெண்டா நடந்த T20 சீரிஸ் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான்ல ஆரம்பிச்சாரு, மறுபடியும் ஒரு இன்ஜுரி ஆயிருச்சு. ஸோ அவர் போயிட்டார் இல்லையா? இப்போ அவரோட கம்பேக்கை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்திருக்காங்க. எஸ், நடக்க போற சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன் வில்லியம்சன் வருவார் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இஸ் ஒரு நல்ல பிளேயர். ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து டீமை தூக்கி தாங்கிட்டு போற ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். திருப்பி அவரோட கம்பேக் கண்டிப்பா நியூசிலாந்து டீமுக்கு இன்னும் எஃபெக்டிவா அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன குவிஸ் ஒன்று கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ மறக்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் ஐசிசி ஓடிஐ வேர்ல்டு கப்ல அடிச்சிருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆப்ஷன்ஸும் நான் தரேன். மார்டின் கப்திலா, கேரி கிறிஸ்டனா, கிறிஸ் கெயிலா, விவ் ரிச்சர்ட்ஸா, இல்ல கிளென் மேக்ஸ்வெல்லா? ஆன்சர் என்னவோ போயிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சரை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா ருத்ராஜ் ஐக்வாட்லாம் T20 வேர்ல்டு கப் ரேஸ்லே இல்லப்பா, அவரையெல்லாம் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சோப்ரா சொன்னது இப்போ ஒரு மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. எஸ், என்ன அப்படின்னா இந்தியன் டீம் இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு யாரெல்லாம் அனுப்ப போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதுக்கான ஸ்பெகுலேஷன்ஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அறிவிப்பாங்க. இப்போ ஆகாஷ் சோப்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்னு ஜெய்ஸ்வால், இன்னொன்னு ரோஹித், இல்ல பேக்கப் அனுப்பணும்னா கூட கில்ல தான் அனுப்பணும். ருத்ராஜ் ஐக்வாட்லாம் இந்த ரேஸ்லேயே இல்லை, அவரெல்லாம் இவங்க கூட காம்படிட்டே பண்ண முடியாது. அவருக்கு ஒரு இன்ஜுரியா இருந்துச்சு, அதனால அவருக்கு வந்து சில சீரீஸ்ல இடம் பிடிக்க முடியல. ஆனா அவர் விளையாண்டப்போ ஒன்றும் பெருசாலாம் விளையாடல. அவரை வந்து இந்த ரேஸ்லேருந்தே நீங்க தூக்கிடுங்க, மற்ற பிளேயர்ஸை யாரையாவது எடுத்துட்டு போங்க, அவர் பெருசா வந்து பாத்தீங்கன்னா டீமுக்கு எஃபெக்டிவா இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் ருத்ராஜ் ஃபேன்ஸ் அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஆப்வியஸ்லி அவரோட இன்ஜுரினால தான் அவர் டீம்ல இடம் பிடிக்கல. இடம் பிடிச்சிருந்தா அவர் விளையாண்டிருந்தா அவர் அடிச்சிருப்பாரு, என்ன வேணாலும் சொல்லிட்டே போலாம். பட் ஐபிஎல் ரொம்ப குரூஷியல் ஃபார் ருத்ராஜ் ஐக்வாட். ஸோ கண்டிப்பா அவர் நல்லா விளையாண்டே ஆகணும். அவர் அங்க நல்லா விளையாடுறாரு அப்படின்னா டெஃபினெட்லி இவர் என்ன சொல்றது, டீமே அவரை வந்து கூட்டிட்டு தான் போவாங்க. அதுக்கு அடுத்தபடியா அதே ஆகாஷ் சோப்ரா ஐபிஎல் ரிலேட்டடா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளோட ரச்சின் ரவீந்திராவை பத்தி பேசியிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா ஒரு செமையான எக்ஸ்பேக்டரா சிஎஸ்கேக்கு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரச்சின் ரவீந்திராவை சிஎஸ்கே திருடிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது செம்மையா எடுத்துட்டாங்க அப்படிங்கறத தான் அவர் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஓகே, சோ ரச்சின் ரவீந்திராவை டெஃபினெட்லி தோனி பிளேயிங் லெவல்ல யூஸ் பண்ணுவாரு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு எஃபெக்டிவான பேட்டிங் ஒன்று இருக்கு. அதுவும் மேல அவர் ஆடினார் அப்படின்னா டெஃபினெட்லி ஸ்பின்னர்ஸை பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா ஆடுவாரு. நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. பவுலிங்கும் நல்லா போடக்கூடிய ஒருத்தர். ஸோ தோனிக்கு ரச்சின் ரவீந்திராவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ டெஃபினெட்லி அதனால வந்து ரச்சின் ரவீந்திரா பிளேயிங் லெவலில் சிஎஸ்கேக்காக ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபார்மாவே வந்து சொல்லியிருக்காரு. ஈவன் தோ தோனியோட பிளான் ஃபார் ரச்சின் ரவீந்திரா வேற மாதிரி இருக்கும் இந்த வாட்டி ஐபிஎல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காரு. இருந்துச்சு அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா நானும் ரச்சின் ரவீந்திராவை சிஎஸ்கேக்காக அந்த எல்லோ ஜெர்சியில் பிளேயிங் லெவலில் ஆடுறதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக ஐபிஎலோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கிரிக்பஸ் வந்து இதை பிரேக் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மார்ச் 22ஆம் தேதி ஐபிஎல் ஆரம்பிக்கும் அப்படின்னும் மே 26ஆம் தேதி வரைக்கும் ஐபிஎல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் மார்ச் 20லேருந்து 22 ஐபிஎல் ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு சின்ன இஷ்யூ வந்து இந்த எலெக்ஷன் வந்து இருக்கு. அதை எப்படி வந்து அவங்க வந்து கேரி பண்ண போறாங்கிறது தெரியல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 22லேருந்து மே 26 வரைக்கும் கண்டிப்பா ஐபிஎல் நடத்தியே ஆகணும். பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து ஜூன்ல வந்து T20 வேர்ல்டு கப் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து தாண்டவே முடியாது. ஸோ என்னதான் எலெக்ஷன்ஸ் நடந்தாலும் இந்த ஒரு டைம்ல அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேட்சஸ் வந்து பிளான் பண்றாங்க பிசிசிஐ அண்ட் ஐபிஎல் கமிட்டி அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. இதை தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, எல்லா போர்டு கிட்டையுமே பேசுறாங்களாம் பிசிசிஐ. எல்லா பிளேயர்ஸுமே த்ரூ அவுட் ஐபிஎல் ஃபுல்லா அவைலபிளா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்க, ஏதாவது சீரீஸை
கொஞ்சம் முன்னாடி இல்லை பின்னாடி தள்ளி வைக்க முடியுமான்னு பாருங்கிற மாதிரி பேசுகிறாங்களாம். ஏன்னா இங்கிலாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆட போகிறாங்க. ஐ திங்க் பாகிஸ்தானோடைய பங்களாதேஷோடையான்னு தெரியல. ஸோ அதனால வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து இந்த கடைசி போர்ஷனில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கும் ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க BCCI அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்மளோட செட்டீஸ்வர் பூஜாரா இருக்கார்ல, 20,000 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து லெஜெண்ட்ஸ் லைக் ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர் அண்ட் சுனில் கவாஸ்கர் இவங்க 3 பேர் தான் வந்து 20,000 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன்ஸ் அடிச்ச பிளேயர் லிஸ்ட்ல இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஜாரா அந்த லிஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஒரு செமையான ஒரு பிளேயர், டொமஸ்டிக் கிரிக்கெட்ல எந்த அளவுக்கு அவர் ஆடி இருக்காரு அப்படிங்கிறது வந்து இதுலேருந்தே ரொம்ப நல்லா தெரியுது. அண்ட் இவர் இப்படிலாம் நல்லா இப்போ நடந்துகிட்டு இருக்க ரஞ்சில ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா மறுபடியும் புஜாராவை டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பார்க்கலாம் அது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி தெரியல. அது வந்து BCCI தான் யோசிக்கணும். நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீம் நினைவாகவே ராஜலட்சுமி யூனிவர்சிட்டில இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங் இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் EMI ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. சோ உங்களோட கரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கரியரை லிஃப்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடி அப்படியே SA20க்குள்ள வருவோம். SA20ல பால்ஸ் ராயல்ஸ் வித் MI வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடினாங்க. போன மேட்ச் வந்து MI ஜெயிச்சிட்டாங்க. பட் இந்த மேட்ச் பால்ஸ் ராயல்ஸ் வச்சு கிழிச்சிட்டாங்க MI அப்படின்னே சொல்லலாம். 162 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாங்க. ஜேசன் ராய் 69, ஜாஸ் பட்லர் 54 அண்ட் கேப்டன் டேவிட் மில்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியலான 24. ஸோ இதனால ஸ்கோர் வந்து 162 மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பால்ஸ் ராயல்ஸோட பவுலிங் பயங்கரமா இருந்ததுனால MI 103க்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இதனால ஒரு வேற லெவல் வெற்றி வந்து பாத்தீங்கன்னா பால்ஸ் ராயல்ஸ் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ இன்னைக்கான மேட்ச்ல வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்டவுனும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட போறாங்க. ஸோ அப்போ சன்ரைசர்ஸ் ஆல்ரெடி வந்து 4 மேட்ச்ல 2 ஜெயிச்சிருக்காங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து 4 மேட்ச்ல 1 ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ 2 டீமுக்குமே ரொம்ப ஒரு குரூஷியலான மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். பார்ப்போம் எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா JSK ஒரு பயங்கரமான வெற்றி. எப்படா அந்த முதல் வெற்றி அவங்க அடைவாங்க அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஒரு வெற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்லா விளையாண்டாங்க. பட் ஸ்டில் நோ ஃபேப் டு பிளீசஸ் நல்ல ஃபார்முக்கு வரல. இது வந்து ஒரு மாதிரி RCBயோட ஃபேன்ஸ் எல்லார் வயிற்றுலேயும் வந்து பாத்தீங்கன்னா புளிய கரைக்குது அப்படின்னே சொல்ல முடியும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் SA20 எந்த அளவுக்கு சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் கிரிக்கெட் அப்டேட்ஸ். மேபி இதில் நான் ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நானும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நாளைக்கு வேற நிறைய கிரிக்கெட் அப்டேட்ஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை நான் சந்திக்கின்றேன். ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். Another from this VJ Money. Love you all. Stay safe மக்களே.